அம்மா மரக்கறி வாங்கம்மா காலையில் அப்பா வேண்டா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பெரிய பண்டிகை. மற்ற நாட்கள்ல வந்து பொதுவான நாட்கள்ல கோயிலுக்கு போட்ட என்ன பூ? ரோஜா பூ. ஓகே அப்பப்பா அப்பப்பா மெத்தோட கை என்ன பேர் எனக்கு இதோட சத்தியமா சொல்லுங்க கையில் எந்த மாதிரி நமக்கு சுத்துதோ நான் எப்படி அப்பப்பா தாங்கி கொண்டிருக்கேன். சு ఏంటి అయ్యా అనిపబ్బారు ఈస్టర్ அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா ஆச்சி. ஓகே, இந்த இதில் நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் அதாவது எங்களை வீட்டுக்குள்ளே நிற்கிறோம் ஆச்சு இதுக்குள்ள. அப்போ இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் ஆச்சு தொழிலுக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பெரிய பண்டிகை. மற்ற நாட்களில் வந்து பொதுவான நாட்களில் கோயிலுக்கு போட்டாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்து போய் ஆகணும். அதாவது ஒரு புனிதமான நாள் உண்டு. புனிதமான ஒரு நாள். வேதக்காரன் சொன்னா சர்ச்சுக்கு போவாங்களா, அவங்களுக்கு இன்னும் ஒரு விசுவசித்த நாள் என்ன, அதாவது இன்னைக்கு ஆண்டவர் வந்து அடக்கம் பண்ணின ஒரு நாள். வந்து நாங்களும் வந்து விடிய காலத்தால் எழும்பி முழுகி போட்டு நிற்கிறவன் ஆர்த்திக்கு வந்து முழுவ வாக்கலைன்னா ஆர்த்திக்கு வந்து போன கிழமை நாங்கள் கோயிலில் போய் இது செய்யக்குள்ள முழுவ பார்த்தா காய்ச்சல் வந்தது நம்ம. அப்போ ஆர்த்திக்குட்டி வந்து விடிய காலத்தால் குளிச்சுட்டு நிற்கிறா. அவள் ஆர்த்திக்கு வந்து மாதான்னு சொன்னால் அது பயங்கரமான ஒரு பிரியமே. அப்போ அவன் படிக்கிற ரூமில் வந்து ஒரு மாதா வச்சு சாம்பாடு குஜெல்லாம் கொடுத்து ப்ரே பண்ணிட்டு தான் வரேன். அப்போ இது என்னது காசு மாதாவுக்கு புளிக்க மாதாவுக்கு கொடுக்கவோ மாதாவுக்கு காசு கொடுக்கப்புறம். அப்போ நாங்களும் வந்து நிறைய நாள் வந்து எங்களோட அந்த ஊரில் இருக்க மாதனை கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போயினே இருக்கும். அப்போ இன்றைக்கு அங்கே தான் வந்து நானும் ஜதுவும் ஆர்த்தியும் போக போகிறோம். இது என்னவோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அதுபடி நெருப்போ. இது வந்து நெய் விளக்கு. இது என்ன விலையதுண்டு 60 ரூபாய் ஒரு ஆனெல்லாம் வாங்கினாங்க. இது சாம்பிராணி பொட்டி. நெய் விளக்கு எடுத்து பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. சின்ன சுட்டிலாம் இந்த தேன் இல்லடி இது நெய் விளக்கம்மா. அச்சா அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சின்ன சுட்டியில் வச்சு ஃபுல்லாக நெய்யில் திரி வச்சுக்கிறாங்க. வாசம் அடிக்குதோ அதான் நெய் விளக்கு வந்து அதில் மணந்து பார்க்கக்கூட சாமியை கொளுத்துறது. சரி, அப்போ இதையும் கொண்டு நெய் நாங்கள் கண்ணியம்மன் கோயிலுக்கு போய் கும்பிட போகிறோமே. அதை வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு போகிறோம். அதாவது ஆனால் உண்மை அது நான் சும்மா வெங்கட இதுக்குள்ளே உள்ள அந்த ஆஞ்சநேயர் கோயில் வள்ளிவிட கோயில் அதில் போனாங்க. அம்மன் கோயிலுக்கு வந்து இப்போ போய் மாசக்கணக்குன்னு சொல்லலாமே. அப்போ இன்றைக்கு நாங்கள் அம்மன் கோயிலுக்கும் போட்டு அதையும் தாண்டி வந்து இப்போ கோயிலெல்லாம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. புதுசாலாம் கட்டினாங்க. அந்த பிள்ளையார் கோயிலாம் வச்சு கட்டினவங்களே வார மாதம் இது வரமில்லை அம்மன் கோயில் என்னது திருவிழா வைகாசி திருவிழா வரும். காவடியும் வருது. காவடி வருது. காவடியில் செய்வோம். நிறைய நேர்த்திகள் இருக்குது, நிறைய செலவுகள் இருக்குது. எல்லாம் நான் இந்த முறை காவடி அண்ணனை பார்த்து முடிஞ்சிட்டோம். முடியல அண்ணனுமே 20 அவன் தஞ்சை இன்னும் முடியல. அண்ணா கடையெல்லாம் முடிஞ்சது. அப்படியே அது கேக் கட் பண்றது இந்த முறை வேண்டாம். அவளுக்கு கேக் கட் பண்றது வேண்டாம். கட் பண்றது கேக்கு வேணும். கேக்கோ மனசை வெட்டுவோம். மனசு வேண்டாம். இன்னைக்கு ஆட்டுக்கு வந்து பள்ளிக்கூடம் இல்லை. ஆட்டுக்கடையில் எல்லாருக்குமே இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு விடுமுறைனால
சரி ஓகே சரி அப்ப நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் 9 மணி 9:30 ஐயர் வாரவர் ஐயர் வந்தா நல்லா இருக்குமே உள்ளுக்குள்ள வேதனை விளக்கெல்லாம் வைத்து சுத்தி கும்பிட்டு வரலாம். அப்படியே பெரியம்மாவிட்டையும் போயிட்டு ஆத்தி அந்த மாதா ஒளியல் அக்காக்க வச்சுக்கணும்ல அதுக்கு வந்து மாதாண்ட உண்டியல்ல காசு போட போடாமன்னு அதையும் போட்டு கும்பிட்டு வருவேன். அப்படியே கதை கொட்டே வருது. அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கும் ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமே நாட்டி. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். அம்மா இந்த ரோட்டு யார் அப்பா போட்டது? ஓகே அப்போ இதான் வந்து எங்களுடைய கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போகிற உள் பாதை வந்து முழியினுடைய ஹெல்மெட் போடலை தலையிட வந்து ஒரு நேரத்தில் நாங்கள்லாம் நாடகம் நடிச்ச இடம் இதெல்லாம். அதோ கிடக்கு கண்ணகி அம்மன் கோயில். ஐயர் வந்து ஒன்று தருப்பேன் கோல் அடிச்சு நான் பாராயிரம் சாப்பிட்றேன். ஓகே பைக் எப்படி பார்க்கணும்? சரி வந்து விட்டோம். விட்டுட்டு போக மனசு இல்லையா? என்ன அவ்வளோ நல்லா இருக்கு. என்ன அது குடி வந்து ஒரு நாளைக்கு அவசரம் வச்சு சாப்பிட்டு காலம் வந்தா பின்னரம் போடுமா அதான் அப்படிதான் என்ன உண்மையாக அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு நாள் உண்டு. சட்டப்படி இருக்கு ஆசையா இருக்கு. விட்டுட்டு போக மனசு இல்லை இந்த இடத்த வந்து என்ன சொன்னால் அப்படி ஒரு நாள் அப்படி ஒரு ஆசையாக இருக்கு. சமையலோ சமையல் சாப்பிட்ற ஆள் பெரிய சமையலா? சமையல் ஆதியா சாப்பிட்றது போல விடாப்பா அதான் தாண்டி வந்து உண்மையிலே எப்படி கிட்டத்தட்ட வந்து பாசல சட்டுவோமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து நாங்க எங்களோட பழைய வீட்டை வந்து விடண்டியப்பா பழைய வீட்டை வந்து இருக்கும்போது வந்து அடிக்கடி வரணாங்க. எப்போ அந்த வீட்டை போனோமோ அப்போ இருந்து இது வரைக்குமே இந்த கோயிலுக்கு நான் வரவே இல்லை உண்மையை சொல்றேன். பாத்திக்குட்டியா அதுடி அரளிப்பூ பவுடாவுக்கு. ஓ என்னம்மா? ஐயரை காணல லேட் ஆக போகுது. ஐயர் சில தான் பாருவேன். வெள்ளை பூ வெள்ளை அலரிப்பூ அது என்ன பூ? நீ திரும்ப சொல்லு அண்ணா பார்த்து. அண்ணா பார்த்து சொல்லு என்ன பூ? டோஜா பூ. வாங்க அண்ணா வாயும்பா. எவ்வளோ ஒரு புண்ணியம் வேணும். மாட்டுக்கு தண்ணி வெயில் காலம் தானே மாட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்குறோம். அது வெயில் அப்படின்னு வரும் எப்படி வரும். மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு நல்லா தொட்டி கட்டிக்கிறாங்க. இன்னைக்கு நந்தி எல்லாம் வச்சு அழுவம்ப தண்ணி. அப்போ உள்ளுக்கு 2 வாங்க. அது எங்களுக்கு என்ன இருக்கு? எனக்கு கொஞ்சம் காலுக்கு ரைட் படே காண ரைட் புள்ள இல்லை கால் என்னப்பா வெயில் கற்பூஸ் சோயாப்பூ. ஓகே அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து இப்போ புதுசாக வந்து கட்டிய பிள்ளையார் கோவில். பார்ப்போமாங்கோ உண்மை எவ்வளோ ஒரு ஆசையாக தெரியுமோ. வாவ் ஃபென்டாஸ்டிக். நல்லா இருக்கு நம்ம கோவில் கட்டினது நல்லா இருக்குங்க. அங்கே எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லி பாருங்க.
ம் நல்லா இருக்குண்ணே. ஓகே நாங்கள் கோயிலுக்கு வெயில மாங்க போனீங்க. சந்தன மல்லிகையில் கூலி கட்டி போச்சு அப்படி சொன்னால் நாங்கள் 2வது கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வந்து விட்டோம். நான் கும்பிட்டு போம் ஐயரை பார்த்து கொண்டு வந்து ஐயன்றைக்கு சில 7ஆண்டு வரான் விட்டா சொல்லிக்கொண்டு தான் சில ஓராக்கள் வரைக்கும் தான் என் திரும்ப வந்துருப்பார் ஐயர். என்ன படம் வச்சு வீட்டில் உடைஞ்சி பழுதாகிற படங்களை வந்து மரத்துக்குள்ளே வைக்கிற எப்படியோ கடவுள்கிட்டே தானே. அதை நான் கொடுக்குறேன் சொன்னால் அது வந்து எல்லாருக்கும் பொதுவா அங்கே ஃபேமிலிக்கு உங்களோட கையில் வச்சு தான் கொடுக்குறேன் முடியாது. அது எப்படி கை எப்படியா முடிஞ்சு அச்சாண்ணா ஓகே இப்படியே வச்சு எதுந்த இது 2 திரி வந்துருக்குது எனக்கு. இன்னொன்று அதுவே பொண்ணா பொண்ணா அது வைரமக்கா சுடு. பாம்பே தலையணை பிள்ளையின் பங்கினத்தை இந்த ஒரு பிள்ளைக்கு ஓகே ஓகே வச்சுட்டு போங்க. சந்தோஷம். கோயிலுக்கு வந்து சத்தம் போடக்கூடாதுங்களா? கோயிலுக்கு வந்து உண்மையிலே எப்படி சொல்கிறோம், புனிதமான நாளாக இருக்குது. டைம் வந்து எப்படி போனோன்னு சொல்லி வந்து தெரியுதுன்னா ஓகே. உள்ளுக்கே வருது அது மாதிரி மேலே காலி போடாது, சிறப்பு காலி போடு. வீட்டுக்காரர் ஓகே சரி விளக்கூடாது அப்போ. ஓகே சரிம்மா கடையை போயிட்டு வரோம் நான் போமா. ம் போமா தீடி. ம் கதை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம்.
எப்படி சுகம் அப்பாப்பா? அப்பா உடனே நான் பகுடி வந்து அப்புறம் எப்படி சொல்றாங்க பெரிய வண்டியா போயிட்டு பிடிக்காம மக்கள் வந்து கேவல் சேர்த்து சரியா அம்மா மரக்கறி வாங்கணுமா காலையில் அப்பா வேண்டா மரக்கறி அப்படி தவறு இல்லை வேணும்னு சொன்னால் நான் போய் தந்திருந்தேன் இப்போ அந்த கடையில் வண்டி ஒன்றும் கொடுக்கலாம் அது பக்கத்தில் சும்மா அன்பின் நிமித்தம் அப்படி எங்கால கால விலை போட்டு பார்ப்பனோடு இந்த கதை எவ்வளோதான் இருந்தாலும் அப்பா சேர்த்து இல்லாமல் இருக்க மாட்டேன் வள்ளி முதலிடம் ஆண்டவர் அவனை பெரிய வள்ளி ஆண்டவர் மறுத்தனால் அடக்கம் செய்தது நீ வாரங்காட்டுக்கு அப்போ கொண்டாடுறீங்களா நெட்டிக்கே கொண்டாடுறாங்க என்ன சொல்றது எப்பொழுதும் நீங்கள் கற்றதுக்க மன மகிழ்ச்சியா இருங்கொண்டுதான் எப்பொழுதும் கொண்டாட்டம் தான் சந்தேகம் இல்லையா என்னாலும் பொண்ணால் அப்பா மெலிஞ்சிட்டாருப்பா தெரியாது இப்போ வெயில் 77 தான் வெயில் மட்டும் உங்களுக்கு அந்த ரூடும் பயங்கர வைக்கணும் பயங்கர அதான் வீட்டு அதையும் கொண்டு வந்துட்டேனே ஒரு 80 வீதம் வந்துட்டேனே 75 இல்லைதான் 25 சொல்லலாம் 25 வீதம் அதில் முடிஞ்சிடும் போலையா ஆண்டே கொஞ்சம் வெக்க கொஞ்சம் மோசமாக கிடக்கு அவிச்சலாக கிடக்கு சரிடா சவுலா கட்டி கொண்டாரு எனக்கு டீ அனு அப்பப்பா அப்பப்பா மெத்தோட கை அனு பம்பிக்காம் தம்பி நல்ல புள்ளியா ஊதி கொடுங்க தம்பி தம்பி ஊசி போடுமில்ல ஊசி கொடுக்காட்டா ஊசி போடுவார் ஊதி ஊதி குடிங்க ஊதி ஊதி சுடாது சுடையிலையப்பா பயத்தை நாண்டி சமைக்கலையே அம்மா நல்ல ஹவுஸ் அம்மா சந்தோஷம் நல்லா இந்த மரக்கறி எடுத்து நாங்கள் சமைக்கிற பார்க்க ஈஸியாக நம்ம 200 ஹவுஸ் அப்பப்பா வேணும் ஹவுஸ் அப்போ அம்மா செய்து வைக்கும் அப்போ கொஞ்சம் ஏன் அந்த சும்மா பயமுறுத்துறீர்கள் எனக்கு இதை தொட சத்தியமாக தொடுங்க கையில் இருந்து வயிறு அனுப்பு ஆனால் எப்படி அப்பா தாங்கி கொண்டிக்க ஈஸ்டர் நாத்து சாப்பிடுவோம் கேக்கு தானே கொடுக்குறது ஷூ ఏంటి అయ్యా అనిపబ్బా ஈஸ்டருக்கு பம்பி அப்ப அந்த வெயிலுக்கு அப்புறம் வாங்கி குடிக்கிறப்பா குளிர்ச்சி உண்மையா குளிர்ச்சி எப்படியாப்பா வயிற்று சொன்னா நான் இதாமே நின்பணும் முதலாவது
பிரச்சனைக்கு கசகசாக வேணாண்டு உடம்புல வந்து அந்த குளிர்ச்சி இருக்குன்னா குடும்பத்தோட கோவிக்க வேண்டியிருக்காங்க. குடிக்க வேண்டியாக நாங்கள் அதுக்காக நீ திருப்பி சீனிய கூடாது. சீனி வழியில போட்டு கூட போடுவா இல்லைன்னா புரோச்சி போடுவா அது சரியான ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டருக்கு அப்பா ஞாயிற்றுக்கிழமை பேசுறாங்க அப்ப என்ன தொடர்புடலாம் நேற்று அண்டைக்கு வீடியோவுக்கு சூரியமா இல்லையாம் இன்றை கொண்டும் இல்லையா எஸ்எஸ்சி சேச்சி வாங்க அதை விட இன்றைக்கு போனதுக்காகவே என்ன ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க போகணும் உயிர்த்த ஞாயிறு அவங்க புதிய சந்தோஷமா கொண்டாடணும் நாங்கள் உயிர்த்த நாள் நாங்கள் வெள்ளிக்கிழமை தோஞ்சி கிஞ்சி கல்லறைக்கு போனாங்க போட்டாரோ அப்பா ஐசியூல போய் உடனே உயிர்த்தெழுந்தார் அப்பா அம்மா உயிர்த்தெழுந்துருக்குது அஞ்சு ஊத்துப்படு இப்பதான் முளி போட்டு கோயில் போடும் இல்ல இங்கே பெருசா என்ன சொன்னா இது மொத்த பிளாட் இல்ல அடுத்த இன்னொரு வீடு கிடக்கு மேல ஆனா எங்கட விட்ட பக்கம் இல்லை தெரியுமா உண்மையா வெயில் ஓடு இருக்கு பாப்பு நிக்குது இல்லாட்டி வத்தாப்பழம் நல்லது வத்தாப்பழம் ஆதி சரிப்பா வீடியோ முடிச்சு விடலாமே கடன் பக்கையா கிடக்கு கண்டிப்பா கிடைக்கணும் சந்திச்சதுக்கு ஓகே பாய்.